हेलो फ्रेंड्स वणकम बंदना नमस्ते नमस्कार भगवती शेख मुत्तु फ्रॉम मुंबई मुत्तु बाबा इन कन्याकुमारी இன்னைக்கு 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி நேற்று சொன்ன மாதிரி தான் ஆயிருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ் வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் நிஃப்டி இன்னைக்கு 24,977ல ஓப்பன் ஆகி ஒரு 30 பாயிண்ட் ஹைல 24,972 இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன் ட்ரெண்டில் கீழே வந்தது 24,803. நேற்று சொல்லியிருந்தேன் 840 790 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு. கடைசியில் 1 மணிக்கு அப்புறம் கன்சல்டட் ஆகி 24,860 65 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது 24,863 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 93 பாயிண்ட்டு டவுனில். அதே நேரத்தில் நிஃப்டி கன்சல்டேட்டட் இன்னைக்கு 24,906 க்ளோஸ் ஆகிருக்கு. அகென்ஸ்ட் ஸ்பாட் 24,853. இதுக்கு என்னன்னாக்கி நாளைக்கு 18ஆம் தேதி நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 29,920 960 தேவைப்பட்டா 24,960 வரைக்கும் மேலே போகலாம். நாளைக்கு புதன்கிழமை கன்சல்டேட் ஆகும். வியாழக்கிழமை நிஃப்டி வீக்லி செட்டில்மெண்ட் இருக்கு. அதனால 25 மேலே போனால் கூட 25,020 25,040 வரலாம். ஆனால் வியாழக்கிழமை இன்னைக்கு கன்சல்டேட்டடு கீழே தான் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நாளைக்கு வந்து அதே நேரத்தில் சப்போர்ட் வந்து 24,960க்கு அப்புறம் சப்போர்ட் வந்து 24,840 24,790 24,760 வரைக்கும் வரலாம். ஓவரால் பார்க்கும்போது என்னன்னாக்கி யாருக்குமே சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஈரான் டென்ஷனை எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. வார் வந்து யூஎஸ் வார்னர் டெக்ரான வெளியேற்ற சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் வார்ஷிப் வந்து இஸ்ரேலுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. G7 மாநாட்டில் இருந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இம்மிடியட்டாக யூஎஸ் ரிட்டர்ன் ஆயாச்சு. வார் டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கு. ஸ்டில் பார்மா வார் டென்ஷன் இருக்கு. டேரிஃப் வார் யூஎஸ்ல இன்னும் முடியல. ஈரான் ஈராக் இஸ்ரேல் டென்ஷன் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. என்னமோ டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு மாதமும் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வேர்ல்டு வார் தேர்டு வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குன்னா வருமா வராதாங்கலாம் சொல்ல முடியாது. பட் டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும். வேர்ல்டு வார் வந்துன்னா எப்படி நடக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் வேர்ல்டு வார்லேயே எப்படி இருந்தது, இப்போ எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன இருக்கும். அதனால் வார் வராது. தேர்ட் வார் டென்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மார்க்கெட் எங்கேயும் போகாது, கீழே வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த டென்ஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால குரூட் டாலர் கோல்டு சில்வர் எல்லாம் ஏறுக்கு மாற ரேட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. அதனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு கன்சல்டேட் ஆகும். நாளை மறுநாள் வியாழக்கிழமை நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு. எது எங்கே போனாலும் மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு 24,520க்கு கீழே போனாலும் க்ளோசிங் அதுக்கு மேலே தான் வரும். இல்லை 24,450க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் அப்சைடு வந்து 24 25 020 090 120க்கு மேலே போகாது. நிஃப்டி டெக்னிக்கலாக நேற்று கொடுத்த சார்ட்டு தான். நேற்று வந்து லாங் ரெட்டு ஹேண்டில். இன்னைக்கு அந்த ரெட்டு ஹேண்டிலுக்கு உள்ளே தான் க்ளீன் ஆகிருக்கு. மேலே வந்து நேற்று ரெசிஸ்டன்ஸ் கீழேருந்து மேலே பார்க்க ஒரு லைன் போட்டுருக்கு. அது ரெசிஸ்டன்ஸு. நாளைக்குமே அந்த ஒரு புதுசாக ஒன்று வரும்போது மேலே போகும்போது 24 125 120க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதனால் கீழே வரும்போது 24,520 க்ளோசிங் ரெண்டும் அதுக்கு உள்ளே தான் இருக்கும்.
ஓவரால் பார்க்கும்போது மேல போறதா 25,222 ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ உள்ள ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால 25,222க்கு மேல போறது ரொம்ப 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 கஷ்டம். அதே நேரத்துல மேல போறதுக்கு லிமிட்டா தான் இருக்கு. கீழ வர்றதுக்கு அன்லிமிட்டடா இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கும்போது 24,853ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேல போறதா இருந்தாலும் 960க்கு மேல போகாது. மேல வந்து இடிக்கும். 25க்குலாம் போறது கஷ்டம். அதனால கீழ வரக்கு இன்னைக்கு வந்து 803 வரைக்கும் வந்திருக்கு. 790, 760 நாளைக்கு வராது. நாளை மறுநாள் வரும். பேங்க் நிஃப்டிய பார்க்கும்போது இன்னைக்கு 55,975, 56,067, 55,643ல ஹை ஓப்பன் ஹை லோ, 55,714ல க்ளோஸ் ஆகி 230 பாயிண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் கன்சல்டேட்டை பார்க்கும்போது 55,850ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,960, 56 இன்னைக்கு போயிட்டு கீழே வந்திருக்கு. எங்கேயும் கிடையாது. ஆக மொத்தத்தில் 56,000 நாளைக்கு புதன்கிழமை கன்சல்டேட் ஆகும். 56,060, 90, 56,120க்கு மேலே போனால் ஷார்ட் அடிச்சு உட்காருங்க. வியாழக்கிழமைக்கு நிஃப்டி செட் வீக்லி ஆப்ஷன் இருக்குது. கீழே வரதுக்கு சான்சஸ் நிறைய. அதே நேரத்தில் இன்னைக்கு 56க்கு மேலே நாளைக்கு 56, 56, 60க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கார்பரேட் ரிசல்ட் வரும். கீழே போகிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது 55,300க்கு கீழே போகாது. அப்படி 57,300 வந்துன்னா துணிஞ்சு வாங்குங்க. அடுத்த வாரம் 26ஆம் தேதி செட்டில்மெண்ட் இருக்கு. பேங்க் நிஃப்டி 56,500, 600 வரைக்கும் போகலாம். ஆனால் கீழே வராந்தா 55, 100, 120க்கு கீழே போகாது. வந்தால் வாங்குங்க. 26ஆம் தேதி செட்டில்மெண்ட், ஜூன் செட்டில்மெண்ட்டுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 500, 600 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ 10 மணி நிலவரப்படி கிஃப்ட் நிஃப்டி 24,921 இருக்கு. ஒரு 58 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. இது ஒரு இண்டிகேஷன் தான். காலையில் பார்க்கும்போது 24,960க்கு மேலே போகாது. டவ் ஜோன்ஸ் 42,464 ஒரு 30 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. நாஸ்டாக் வந்து 19,663 ஒரு 37 பாயிண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு யூஎஸ் டாலர் 3,378.48 டாலர் பர் அவுன்ஸ், $6 கீழே போயிருக்கு. குரூடு யூஎஸ் 73.62 1.75 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்ட் குரூடு யூஎஸ் டாலர் 76.01 $1.78 இன்க்ரீஸ் ஆயிருக்கு பர் பேரல். கோல்டு எம்சிஎக்ஸ் 99,498 260 ரூபா ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 98.38 38 பைசா ப்ளஸ்ஸு. யூஎஸ் டாலர் பெட் இந்தியன் ருபீஸ் 86.24 18 பைசா அப்ரிசியேட் ஆயிருக்கு.